அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் மிக பெரிய அளவில் வைத்து மதிக்கக்கூடிய ஓர் அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய உயிர். வேறு வேறு விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மனிதன் தன்னுடைய உயிருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவது போன்ற அடையாளங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதை அவனால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. அதை சரி செய்வதற்காக எத்துணை பெரிய முயற்சிகளை வேண்டுமானாலும் அவன் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். உடலில் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, அல்லது ஒரு விபத்தில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் முதலில் அவன் மருத்துவரிடம் கேட்பது, உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே, உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை கடந்து விட்டார் என்று சொன்னால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மனோநிலை. மாறாக உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் எத்தனை பெரிய செலவுகள், எத்தனை பெரிய சிரமங்களை மேற்கொண்டாவது உயிரை பாதுகாக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவன் மருத்துவத்திற்காக செலவிட தயாராக இருக்கிறான். அன்பானவர்களே, மனிதர்களுடைய இந்த பலகீனத்தை புரிந்து கொண்ட மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவர்களும் எந்த அளவிற்கு மக்களை ஏமாற்ற முடியுமோ, அவர்களை சுரண்டி பிழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றுகிறார்கள், மக்களுடைய இந்த பலகீனத்தின் காரணமாக. அதிலும் ஒரு படி மேலே போய் பலர் வெறும் கட்டணம் மட்டும், கன்சல்டிங் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவருக்கான கட்டணம் மட்டுமே 3000 ரூபாய் வரை வாங்கக்கூடிய மருத்துவர்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரிந்தவரை. இந்த மருந்து, இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தினமும் இத்தனை வேளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 2.5-3 வரி எழுதி கொடுக்கிறார். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அவ்வளவுதான். அதற்காக 3000 ரூபாய் வரையெல்லாம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவம் மிகப்பெரிய லாபகரமான, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு துறையாக மாறிவிட்டது என்று சொன்னால் எல்லா மருத்துவர்களும் இல்லை, பெரும்பாலானவர்கள் நிலை. அன்பானவர்களே, இதிலும் ஒரு படி மேலே போய் மருத்துவத்தோடு மார்க்கத்தை இணைத்து நபி வழி மருத்துவம், இஸ்லாமிய மருத்துவம், குர்ஆன் கூறும் மருத்துவம், மாமறை கூறும் மருத்துவம் என்றெல்லாம் இஸ்லாத்தோடு மருத்துவத்தை இணைத்து இப்படி நாம் அடையாளப்படுத்தினால் முஸ்லிம்கள் நம்மிடத்திலேயே வருவார்கள். வெறும் மருத்துவம் என்று பார்க்காமல் அதை கடந்து இதை புனிதம் நிறைந்த ஒரு அம்சமாக பார்ப்பார்கள் என்று சொல்லி அதையும் வணிகமயமாக்கக்கூடிய ஒரு அவலம் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மருத்துவத்தோடு மார்க்கத்தை இணைத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இது பற்றிய தெளிவு என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை கடைபிடிப்பதால் மருத்துவ மாற்றங்கள் ஏற்படுமா? மருத்துவம் தொடர்பாக இஸ்லாத்தோடு இணைத்து சொல்லப்படக்கூடிய செய்திகளில் எடும் சந்தேகங்கள் என்னென்ன என்பது தொடர்பான கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இஸ்லாமும் மருத்துவமும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் ஒரு அடிப்படையை நாம் விளங்க வேண்டும். மருத்துவத்தை சொல்லி தருவதற்காக அல்லாஹ் இஸ்லாத்தை அருளவில்லை. குர்ஆன் அருளப்பட்டது, நபிகளார் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது, இதுவெல்லாம் மருத்துவத்தை சொல்லி தருவதற்காக அல்ல. அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்தால் அதில் பல மருத்துவ பயன்கள் அடங்கி இருக்கின்றன. இரண்டிற்குமான வேறுபாட்டை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உன்னை சந்திப்பதற்காகவே நான் சென்னைக்கு வருகிறேன் என்று ஒருவர் சொல்லுவதற்கும், சென்னைக்கு வந்தால் உன்னை சந்திக்கின்றேன் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? மருத்துவத்தை சொல்லித் தருவதற்காக மார்க்கம் அருளப்படவில்லை. அதே நேரத்தில்
மார்க்கம் சொல்லக்கூடிய சில ஒழுங்குகளை ஒருவர் கடைபிடித்தால் அதில் ஆரோக்கியமும் மருத்துவமும் அடங்கி இருக்கிறது, அதற்கான வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பிரித்து புரிந்து கொண்டால் இந்த குழப்பத்திற்கான அடிப்படை சந்தேகம் தீர்ந்துவிடும். அன்பானவர்களே, மருத்துவத்திற்காக இஸ்லாம் அருளப்படவில்லை, ஆனாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஆரோக்கியத்திற்கும் மருத்துவத்திற்கும் வழிவகுக்கின்றன என்பதற்கான முதல் ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 6412வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களில் அதிகமானோர் 2 அருட்கொடைகளை வீணாக்கி விடுகின்றார்கள். அதில் முதலாவது அருட்கொடை ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு என்று குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மனிதன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய அருட்கொடைகளுள் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, ஆரோக்கியமாக இருப்பதே ஒரு அருள் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிப்பது நம் மீது கடமை என்கிற மறைமுகமான மருத்துவ ஆலோசனையை அல்லாஹுவின் தூதர் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே, அதே புகாரியில 1975வது ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒரு மனிதர் ஆர்வ கோளாறு காரணமாக வணக்க வழிபாடுகளில் கூட தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய உடலுக்கு தன்னுடைய உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு வணக்க வழிபாடுகளில் கூட ஈடுபட்டு விடக்கூடாது. நம்மை படைத்தவன் அல்லாஹ், அவனை எவ்வளவு வணங்கினாலும் அது போதுமானதாக இருக்காது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளிலே கூட வரம்பு மீறி நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை எச்சரிக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒலி ஐனிக ஹக்கா, உன் கண்ணுக்குரிய கடமை இருக்கிறது. ஒலி ஜசதிக்க ஹக்கா, உன் உடலுக்குரிய கடமை இருக்கிறது. நான் இரவெல்லாம் முழிச்சிருந்து தொழுவேன்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்குரிய கடமையை நீ பால் அடிச்சிடாத, தூங்கணும், ஓய்வெடுக்கணும், உடலுக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இப்படியெல்லாம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுவதிலிருந்து மருத்துவ ஆலோசனைகள், ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்பதாக இருந்தால், தூய்மை, ஒரு இடம் தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவார்களே, தூய்மை பராமரிக்கப்படுகிறது, சுகாதார கண்காணிப்பு அங்கே சீராக இருக்கிறது என்று சொல்லுவார்களே. தூய்மை பேணப்பட்டால் அதிகமான நோய் தொற்றுகள் ஏற்படுவதை விட்டும் நம்மால் பாதுகாப்பு பெற முடியும். நம்மையும் நம்மை சூழ உள்ள பகுதிகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது மிக அவசியம் என்று அனைவருமே சொல்லுகிறார்கள். இஸ்லாம் அதை எப்படி பார்க்கிறது தெரியுமா? அன்பானவர்களே, இறைவனுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிகளில் ஒன்று தூய்மை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லோரும் பொதுவாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாம் அதை ஆன்மீக பார்வை பார்க்கிறது. திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 222வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன், யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய நேசம் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வழிகளில் ஒன்று தூய்மையை பேணுதல். நாம் தூய்மையாக இருப்பது, நம்முடைய உடையை தூய்மையாக வைத்துக் கொள்வது, நம்முடைய இருப்பிடங்கள், நம்மை சூழ உள்ள பகுதிகள், இதையெல்லாம் தூய்மையாக வைத்துக் கொண்டால் இறைவனுடைய அன்பு கிடைக்கும். வெளிப்படையாக உலக ரீதியாக பார்த்தால் நோய்கள் நம்மை அண்டாது, நோய் தொற்று வாய்ப்பு குறைவாக இருக்கும். அன்பானவர்களே, இறைவ அன்புக்கே தூய்மை காரணம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதில் மருத்துவம் அடங்கி இருக்கிறதா இல்லையா? மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை இதில் அடங்கி இருக்கிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தூய்மை என்பது இறை நம்பிக்கையில் பாதி என்று சொல்லுகிறார்கள். புகாரியில 381வது ஹதீஸிலே பார்க்கிறோம். இறை நம்பிக்கையில் பாதி தூய்மை. அத்தஹரு நிஸ்ஃபுல் ஈமான். ஒருவரிடத்தில் தூய்மை குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய இறை நம்பிக்கையில பழுது இருக்கிறது என்பது பொருள். இந்த நபிமொழி அடிப்படையில இதை விட ஒருவர் மருத்துவத்திற்கான வழிகாட்டுதலை வேறு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நிலைமை எப்படி ஆகிவிட்டது? மாற்று மருத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும், மக்களிடத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக அதை மார்க்க மருத்துவமாக, நபிமொழி மருத்துவமாக சொல்லுகிறார்களே. நல்ல மருத்துவம் என்று சொல்லி நீங்கள் மார்க்கெட்டிங் செய்யுங்கள், மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யுங்கள், குற்றம் அல்ல. அதை ஏன் மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? ரசூல்லாவே நெல்லிக்காய் சாப்பிட சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி விடுறது. எங்கெங்கே இருக்கு? படிச்சிருக்கேன் எங்கேயோ. எதுல படிச்சீங்க? எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம்.
இதுல அதை ஊற வச்சு சாப்பிடுங்க, அதுல மருத்துவ குணம் இருக்கிறதுன்னு சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. அதை மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்திடாதீங்க. எதையெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதோ அதை மார்க்கம் என்று சொல்லுங்கள். தூய்மையாக இருக்க வேண்டும், மார்க்கம் சொல்லுகிறது. உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும், மார்க்கம் சொல்லுகிறது. உடலுக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும், மார்க்கம் சொல்லுகிறது. இதையெல்லாம் மார்க்கத்தோடு சேர்த்து சொல்லுங்கள். உங்களுடைய மார்க்கெட்டிங்குக்காக, வசதிக்காக மார்க்கத்தை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். இதைத்தான் இது போன்ற மருத்துவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லுகிறோம். அன்பானவர்களே, பல் துலக்குதல் இது எல்லோருக்குமே தெரியும், எல்லோருமே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம், செய்கிறோம். தூய்மைக்கு வழிவகுக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது? நசை 5வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பல் துலக்கிக் கொள்ளுங்கள், அது வாயை சுத்தப்படுத்துகிறது, அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய உலக பயன் என்று சொன்னால் வாய் தூய்மை அடைந்து விடும், அதற்கும் மேலாக இறை திருப்திக்கு காரணமாகிவிடும் சுத்தமாக இருந்தால். புகாரியில 888வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை பல் துலக்கும்படி நான் அதிகமாக வலியுறுத்துகிறேன். பல் துலக்கிக் கொள்ளுங்கள் இப்படி பொத்தம்பதுவாக சொல்லி இருக்கலாம். அதை கடந்து தூய்மைக்கும், தூய்மையோடு தொடர்புடைய ஆரோக்கியத்திற்கும், ஆரோக்கியத்திற்கு அவசியமான மருத்துவ வழிகாட்டுதலாகவும் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். பல் துலக்கும்படி உங்களை நான் மீண்டும் 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 எச்சரிக்கிறேன், வலியுறுத்தி சொல்றேன். பல் துலக்கிக் கொள்ளுங்க, வாயை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சில மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நோய்களின் பிறப்பிடம் வாய் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆலோசனை குறிப்பு, அது 100% உண்மை அப்படியெல்லாம் அல்ல. வேறு வேறு தொற்றுகளால் கூட நோய் வருகிறது, புரிந்து கொள்ளும் விதமாக சொல்லுவார்கள். வாய் உணவு கட்டுப்பாடு, வாய் தூய்மை, இதையெல்லாம் இணைத்து சொல்லும் விதமாக அப்படி சொல்லுவார்கள். மார்க்கம் சொல்லுகிறது, வாய் தூய்மையாக இருக்கிறது, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய திருப்திக்கு காரணமாக அமைகிறது. அதனால் உங்களை நான் பல் துலக்கும்படி வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இதையெல்லாம் கடைபிடித்தால் ஆரோக்கியம், அதை ஒட்டிய மருத்துவ நிகழ்வுகள் இருக்கிறதா இல்லையா? இதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சொல்லலாம். அன்பானவர்களே, நாம் அன்றாடம் செய்ய முடிந்த விஷயங்கள், இதை சரியாக கடைபிடித்தால் மார்க்கத்துடன் கூடிய ஆரோக்கியமான மருத்துவ வழிகாட்டுதல்களை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது பொருள். இன்னும் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பருகக்கூடிய பானம், அதில் ஈ விழுந்து விட்டது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை பார்த்தவுடன் நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்து போட்டுருவோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை நன்றாக அந்த பானத்திற்குள் அழுத்தி பிறகு எடுத்து வெளியே போட்டுருங்க. ஏனென்றால் அல்லாஹ் அதனுடைய ஒரு இறக்கையில் நோயையும் மற்றொரு இறக்கையில் நிவாரணத்தையும் வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட மருத்துவ குறிப்பு! இதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்பாக, ஆரோக்கிய குறிப்பாக சொல்லலாம், குற்றம் இல்லை. நடைமுறைப்படுத்தினால் நன்மை, சந்தேகம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வஹி அடிப்படையில் இதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நிச்சயமாக இதிலே பயன் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, மிக எளிமையான விஷயங்கள், இதற்காக பெரிய சிரமங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நடைமுறைப்படுத்தினால் பல நன்மைகள் விளையும். ஆனால் சர்வசாதாரணமாக மக்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. அடுத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் வியந்து பார்க்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களை இறைவன் சொல்லித் தருகிறான். ஃபித்ரத் என்ற வார்த்தை ஹதீஸிலே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இயற்கை மரபுகள், அனைத்து நபிமார்களுடைய சுன்னத், அதற்குத்தான் ஃபித்ரத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹுவால் எத்தனை இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்துணை பேருக்கும் இந்த விஷயங்களை அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கின்றான். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 429, 436 இந்த 2 ஹதீஸுகளில் பார்க்கிறோம். ஏறக்குறைய 11 நிகழ்வுகள் அனைத்து நபிமார்களுக்கும் சுன்னத்தாக ஆக்கப்பட்ட இயற்கை மரபுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபித்ரத் என்ற வார்த்தையால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அம்சங்கள் 11 அம்சங்கள் கிடைக்கின்றன. அதில் தாடி வைத்தல் அப்படிங்கிறத தவிர்த்து மீதி உள்ள 10 அம்சமுமே மருத்துவ குறிப்புகளாக, தூய்மைக்கு வழிவகை செய்யக்கூடியவைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் யாரெல்லாம் தூய்மை பேசுகிறார்களோ, யாரெல்லாம் மருத்துவம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் மனித உடலின் ஆரோக்கியம் குறித்து ஆய்வு செய்கிறார்களோ அத்துணை பேரும் வியந்து பார்க்கக்கூடிய, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியோ மருத்துவ வளர்ச்சியோ இல்லாத, எழுத படிக்க தெரியாத ஒருவர் இப்படிப்பட்ட அழகிய வழிகாட்டுதல்களை சொல்லுகிறார் என்றால் நிச்சயம் அவர் இறை தூதராகத்தான் இருக்க முடியும் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கான குறிப்புகள். அன்பானவர்களே, பல் துலக்குதல், அந்த 10 அம்சங்கள்ல தாடி வளர்த்தல்ங்கிற அந்த சுன்னத்தை தவிர்த்து பார்த்தோம்னா பல் துலக்குதல், வாய் கொப்பளித்தல்,
மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி தூய்மைப்படுத்துதல், மீசையை ஒட்ட கத்தரித்தல், அல்லாஹ்வுடைய தூதர் வஹி அடிப்படையில் சொல்லி தந்த மருத்துவ குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள். மீசையை ஒட்ட கத்தரிக்கணும், மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும், பல் துலக்கிக் கொள்ள வேண்டும், வாய் கொப்பளித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அடுத்து சொல்றாங்க அக்கிள் பகுதியில் உள்ள முடிகளை அகற்றுவது, மறைவிடங்களில் உள்ள முடிகளை களைவது, கழிவறைக்கு சென்று வந்தால், மலஜலம் கழித்து விட்டு வந்தால் அதை துப்புரவு செய்வது, கை கால்களை கழுவும் பொழுது விரல்களுக்கிடையே உள்ள அந்த பகுதிகளை கோதி கழுவுவது, நகங்களை வெட்டுவது, விருத்த சேதனம் என்று சொல்லப்படக்கூடிய ஹத்னா சுன்னத் செய்யறதுன்னு சொல்றோம்ல, இதை செய்வது. இதுவெல்லாம் இயற்கை மரபுகள், அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹுவால் சொல்லித்தரப்பட்ட வழிமுறைகள் என்று சொல்லுகிறார்கள். இவை அனைத்துமே தூய்மையோடு சம்பந்தப்பட்ட மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய மகத்தான மருத்துவ குறிப்புகள். இதையெல்லாம் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்களாக சொல்லுங்கள், நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள், மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பியுங்கள். இதுவெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள். அதை விட்டு எதையெல்லாமோ மாணவி வழி மருத்துவம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உங்கள் கண்களில் கேட்ராக்ட் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா, கண்ணில் பொறை வளர்ந்து விட்டதா, அதற்கு இந்த துவாவை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களா? நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையா, கருத்தரிக்க வேண்டுமா, கருத்தரிப்பதற்கென்று ஓத வேண்டிய துவா, சர்க்கரை நோயாளிகள் ஓத வேண்டிய துவா. அன்பானவர்களே, பாமரர்கள் என்ன விளங்குவார்கள், ஓ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே சுகர் இருந்திருக்கு போல, அதனால இந்த துவா ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்களோ, ரசூல்லா காலத்திலே கார்னியா பிரச்சனை, கேட்ராக்ட் பிரச்சனை இருந்திருக்கும் போல, அதனால தான் ரசூல்லா இந்த துவாவை சொல்லி தந்திருப்பார்களோ. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்வது குற்றம் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தோடு இன்னொன்றை சம்பந்தப்படுத்தி அதற்கு மார்க்க சாயம் பூசி மார்க்கத்தோடு மருத்துவம் சேர்ந்ததாக அப்படி சொல்லுவது தவறு. பெரிய புத்தகம் மாநபி வழி கூறும் இயற்கை மருத்துவம், அதில் ஏராளமான பட்டியல். இது ஏற்பட்ட தோல் நோய் ஏற்பட்டால் ஓத வேண்டிய துவா, கண்ணிலே பொறை வளர்ந்தால் ஏற்பட வேண்டிய துவா, காதில் சீல் வடிந்தால் ஓத வேண்டிய துவா, இதை சொல்லி தரவா அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் சிலவற்றை நடைமுறைப்படுத்தும் பொழுது மருத்துவ பயன்கள் ஏற்படும். பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, சாபத்திற்குரிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சாபத்திற்குரிய விஷயமா, அது என்ன? நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. மக்கள் பாதையாக பயன்படுத்தக்கூடிய இடங்களிலும், மக்கள் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய இடங்களிலும் மலஜலம் கழித்து அசுத்தம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை, அதாவது அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். எத்தனை பெரிய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு. மலஜலம் கழித்தல் என்று சொன்னால் அது ஒரு தனியான பகுதியில் யாருக்கும் இடையூறு ஏற்படாமல், அது காற்றிலே பரவி அதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படாமல், இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பேணப்பட்டு கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்க மத்திய அரசு சார்பா, கழிவறை இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது, அதுக்காக அரசாங்கம் மத்திய அரசு நிதி உதவி செய்யுது. அதுல என்னென்ன தில்லுமுள்ளுகள் நடக்குது, எத்தனை ஏமாற்றங்கள், அது தனி. இன்று இவர்கள் யோசிக்கின்ற இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் செய்தால் உங்கள் மீது இறை சாபம் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்து மிகப்பெரிய சுகாதாரம், பொதுவெளியிலே கழிப்பிடங்களை அமைத்துக் கொள்வது கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் செய்து இதை நடைமுறைப்படுத்தினால் ஆரோக்கியம், மருத்துவ குறிப்பு என்று நமக்கு பாடம் நடத்துகின்றான். தாய்ப்பால். அன்பானவர்களே, பல வகைகளில் மருத்துவர்கள் பேசுகிறார்கள், வரவேற்கிறோம். எத்தனை செய்திகள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது, ஐக்கிய அரபு நாடுகள், அரபு அமீரகங்களிலே உள்ளது போன்று தாய்ப்பால் கொடுப்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்து ஆலோசனை வழங்கியது. யூனிசெஃப் என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச, அதாவது யுனைடெட் நேஷன் உலகளாவிய குழந்தைகளுக்கான நிதியம் தாய்ப்பாலை விட குழந்தைகளுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய எந்த தடுப்பூசியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. யூனிசெஃப் உடைய அறிக்கை. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மூலம் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை விட அதிக நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய எந்த தடுப்பூசியும் இதுவரை இல்லையே. நோய் தடுப்பூசி என்று பலவற்றை கண்டுபிடிக்கிறார்கள், அதையெல்லாம் மிஞ்சுற அளவிற்கு நோய்களை விட்டும் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய திறன் கொண்டது தாய்ப்பால். இப்படி யூனிசெஃப் சொல்லுகிறது. பல ஆய்வுகள், தாய்ப்பால் முறையாக குழந்தைகளுக்கு உரிய காலங்களில் புகட்டப்படுமேயானால் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய 40 வகையான புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய செல்களை அழிக்கும் திறன் கொண்டது தாய்ப்பால்.
அந்த அளவிற்கு அது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இது ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்படக்கூடிய அறிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 233வது வசனம் பேசுகிறது, வல் வாலிதாத்து யுர்திஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 2 ஆண்டுகள் முழுமையாக தாய்ப்பாலை ஊட்டணும். அது வரைக்கும் அந்த குழந்தைங்க ஒரு தேவை, நோய் எதிர்ப்பு சக்தியில தேவை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு வரைக்கும் நீங்க இந்த உரிய மருத்துவத்தை தாய்ப்பால் மூலம் கொடுத்து விட்டால் திடமானவர்களாக வளருவார்கள். அன்பானவர்களே, இது தொடர்பான விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தப்பட்டால் அது இஸ்லாமிய மருத்துவமாக இருக்கும். இன்னும் சிலர் நோய் வந்தா அல்லாஹ்ட்ட கேட்டுருவோம். இஸ்லாம் இறைவனிடமும் கேட்க சொல்லுகிறது, மருத்துவமும் செய்ய சொல்லுகிறது. அப்படியே கண்மூடித்தனமாக இருக்க சொல்லல. திருமீதியில் வரக்கூடிய 961வது ஹதீஸிலே பார்க்கிறோம், ததா உன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். நோய் வந்துச்சா உரிய முறையில் வைத்தியம் செய்ய வேண்டும். இன்னும் சிலர் மருந்தில்லா மருத்துவம். மருந்து இருந்தால் தானே அது பேர் மருத்துவம். அறிவுக்கு பொருந்துகிறதா? மருந்தில்லா மருத்துவம் கேட்ட உணவே மருந்து. உணவே மருந்து என்பது நிஜமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும்? அது தவறான வாதம். உணவே மருந்து என்று சொல்லுவதோ மருந்தில்லா மருத்துவம் என்று சொல்லுவதோ அடிப்படையான நிலைக்கு எதிரான கருத்து, தவறான கருத்து என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். இன்னும் புகாரில் வரக்கூடிய 5678வது செய்தியில பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ததா உன் ஒலி குல்லி தா இன் தவா உன். மருத்துவம் செய்து கொள்ளுங்கள். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. எந்த நோயையும் அதற்குரிய மருந்தில்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை. ஒரு நோயை படைக்கிறதுக்கு முன்னாடியே அதற்குரிய மருந்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். வைத்தியம் செய்ய வேண்டும். வைத்தியம் செய்தல் என்று சொன்னால் மருந்து உட்கொள்ள வேண்டும். அதுல செய்ய வேண்டிய ஒழுங்கு என்னவென்றால், துறை அறிந்து வைத்தியம் செய்து கொள்ளுதல். என்ன பிரச்சனை, அதுக்குரிய மருத்துவர் யார், இப்படி துறையை கண்டறிந்து மருத்துவம் செய்வது சரியான முறை. மருத்துவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பொது மருத்துவம், சிறப்பு மருத்துவம், பன்னோக்கு சிறப்பு மருத்துவம் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். வெறுமனே சளி, காய்ச்சல், ஜுரம் இது போன்ற விஷயங்கள் பொது மருத்துவரை அணுகலாம். சிறப்பு மருத்துவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல் மருத்துவம், கண் மருத்துவம், எலும்பு மருத்துவம், நுரையீரல் சம்பந்தப்பட்டவை, இதுவெல்லாம் சிறப்பு மருத்துவம். பன்னோக்கு சிறப்பு மருத்துவம் இன்னும் பிரித்து வகை செய்கிறார்கள். நரம்பியல், சிறுநீரகவியல், புற்றுநோயியல், தோலியல், இரத்த நாளம், வாஸ்குலார், இப்படியெல்லாம் அன்பானவர்களே துறைகள் இருக்கிறது. எனக்கு என்ன பிரச்சனையோ அதற்குரிய மருத்துவரை நான் அணுகுவதை விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாம ரொம்ப நாளா டாக்டரை பார்க்கிறோம், எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படி அல்ல. எனக்கு என்ன நோய், அதற்கு யாரை நான் அணுகுவது என்று தெளிந்து வைத்தியம் செய்வது அவசியம். ஏன்னா இஸ்லாம் வைத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லுவதில் இத்தனை கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் கவனித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்து இன்னும் சிலர் நபிகளாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்த விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக ஆக்கக்கூடிய நிலையை வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அது வஹி அடிப்படையில் அல்ல, அந்த ஊர்ல உள்ள வழக்கம். ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதா ஓலை பாயை எரித்து அந்த சாம்பலை எடுத்து அந்த காயத்தில் வைத்து அழுத்துவார்கள் ரத்தம் நிற்பதற்காக. இன்னைக்கு அதை செஞ்சோம்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், மருத்துவர்கள் எல்லாம் பொங்கி எழுவார்கள். அதை பலர் ரசூலுல்லாவே செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நபியாக செய்யவில்லை, ஊர் வழக்கம் என்று செய்தார்கள். இன்றைக்கு ரத்தத்தை நிறுத்துவதற்கு என்ன வைத்தியமோ, காயம் ஆறுவதற்கு என்ன மருந்தோ, காயத்தை சீர்படுத்துவதற்கு என்ன அறுவை சிகிச்சை முறை தேவையோ அதை செய்ய வேண்டும். அதை விட்டு ஓலை பாயை கொளுத்தி சாம்பலை அதில் வைப்பது அல்ல. நடைமுறை விஷயம் என்ன, மார்க்கம் என்னங்கிறத பிரித்து புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. இன்னும் சிலர் மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி மருத்துவம் செய்கிறோம் என்ற பெயரால் பல குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். அதுல ஒன்று மருத்துவ காப்பீடு என்று ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு தொகை அரசாங்கத்தால் தரப்படக்கூடிய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என்று இருக்கிறது. வசதி இருப்பவர்கள் தாங்களாகவே சில நிறுவனங்களில் மருத்துவ காப்பீடு எடுத்து மாதம் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை ஒரு தொகையை கட்டுறோம். நமக்கு ஏதாவது மருத்துவ தேவை ஏற்பட்டால் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் செய்து கொள்ளலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் என்று சொல்லுவார்கள், மருத்துவ காப்பீடு என்று சொல்லுவார்கள். அது போடலாமா வேணாமா, மிகப்பெரிய சர்ச்சை. அன்பானவர்களே, நாம் பணம் செலுத்துகிறோம், நமக்கு தேவை ஏற்பட்டால் அது பயன்படும், இல்லை என்றால் அது யாருக்காவது பயன்பட்டு விடும். ஆயுள் காப்பீடு என்று சொல்லக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் அது மட்டும்தான் வட்டியோடு திரும்ப வரும். மற்ற எந்த இன்சூரன்ஸ்லுமே நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் போடலாமா,
ஆயுள் காப்பீடு மட்டும் போடக்கூடாது. மற்ற எந்த இன்சூரன்ஸும் மார்க்கத்திற்கு எதிரானது அல்ல. எதுலையும் வட்டியோடு சேர்ந்து நமக்கு பணம் திரும்ப கிடைக்காது. அந்த வகையில் ஒன்று தான் மருத்துவ காப்பீடு, தாராளமாக போடலாம். அன்பானவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் இஸ்லாத்தோடு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் விளங்கி கொண்டோம். புரிந்ததை செயல்படுத்தி அல்லாஹுடைய உதவியை பெறுவோம். குழப்பமான விஷயங்கள் என்று மக்களுக்கு மத்தியில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு மார்க்கத்தை கொண்டு தெளிவை ஏற்படுத்த முயற்சி